துருக்கினா ஹமாஸ், ஹமாஸ்னா துருக்கி. இத சொல்றது யாருன்னா பென் கிரீவர். இஸ்ரேலோட நேஷனல் செக்யூரிட்டியோட மினிஸ்டர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட போஸ்ட்ல இப்ப இது போல வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கிறாரு. அது இதுக்கான காரணம் என்ன, துருக்கி தரப்புல இருந்து வரக்கூடிய விஷயம் ஸ்டேட்மெண்ட் தான். துருக்கி வந்து இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட தடவை வந்து பாத்தீங்கன்னா இது போல விஷயங்கள் சொல்லுவாங்க. நாங்க இஸ்ரேலோட ஒட்டுமொத்த வர்த்தகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டிட்டோம்னு 100க்கும் மேற்பட்ட தடவை சொன்னா ஆச்சரியப்படுறதுக்குல. ஆனா இப்போ எப்படி ரஷ்யாவோட வர்த்தகத்தை வந்து துருக்கியோ ஷேடோ ஃபிளீட்னு சொல்றாங்க, ஸோ அதே போல துருக்கியோட ஷேடோ ஃபிளீட் துருக்கியோட தான் அபிஷியலா இல்ல. ஸோ அது போல வண்டிகள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட ஹைஃபா போர்ட் அருகே வந்து டாக் அடிச்சு அங்கேயே நின்று வர்த்தகம் பண்ணிக்கிட்டு தெரியுது. அப்படிங்கிறது போல ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஜிபிஎஸ் லொகேட்டர்லாம் வச்சு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடலாம். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்த முடியாது. துருக்கி வந்து சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படிங்கறது போல தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு ஏற்ப வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து எதிரான மனப்பான்மையில இருக்கிறாங்க. இப்போ வந்து இஸ்ரேலோட மினிஸ்டர், நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இது போல துருக்கி பார்த்து சொல்லிக்கிறாங்கன்னா ஆமா நம்ம அவங்களுக்கு எதிராக தான் இருக்கும் அப்படிங்கிறது போல மக்கள் மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்பத்தை உருவாக்கிடலாம். ஆனா செய்யறத செஞ்சுட்டு தானே இருக்கலாம் அப்படிங்கறது போல ஒரு சைடு. ஆனா இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இது இஸ்ரேலுக்கு எதிரான பின்பம் தான். ஆனா இதே அமெரிக்காவோட துருக்கியோட நட்பு அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா, நாட்டோவோட லார்ஜஸ்ட் ஆலை அப்படின்னா துருக்கி தான் அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட என்வாய் சிரியாக்குன்னு அலோகேட் பண்ணிக்கிறாங்க இல்லையா டாம் பெராக் அவர்கள், அவர் வந்து புகழாரம் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம பிளான் பி அப்படிங்கறது ஒண்ணு சிரியாக்கு இல்லவே இல்லை, அதனால நம்ம அகமது அல் ஷாரா அவர்களுக்கு உதவி பண்ணியே தீரணும் அப்படின்னு இருக்காங்க. அது அவ்வளவுதான். சிரியா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணுமே இல்லை. அது கம்ப்ளீட்டா சவுத் ஒண்ணு, வெஸ்ட் ஒண்ணு, ஈஸ்ட் ஒண்ணு எல்லாம் பிரிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்போ வந்து பண்ணா வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கான வழி கரெக்டா இருக்கிறதுனால அல் சாரா அவர்கள் நல்லா மெர்ஜ் ஆயிட்டாரா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன் இந்த மிடில் ஈஸ்ட் செய்திகள் இப்ப திரும்பவும் ஹைலைட் ஆக ஆரம்பிச்சிருக்கு, எல்லாருமே மிடில் ஈஸ்ட் அதிகமாக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம் இஸ்ரேலோட ராணுவம் அதிகப்படியான நம்பர் 1000க்கும் மேற்பட்ட 30,000 அது மாதிரி சொல்றாங்க. 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா டென்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் அப்படிங்கிற சொல்றாங்க. ரிசர்வ்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்துக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிறத ரிசர்வ்ஸ்க்கு வந்து பண்ணா கால் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதிகப்படியான நபர்கள் திரும்பவும் இஸ்ரேலோட ராணுவத்துக்கு தேவை. அதுவும் டியூஸ்டேக்குள்ள வேணும் அப்படிங்கறதோட சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு லார்ஜஸ்ட் அஃபென்சிவ் ஆபரேஷன் காசாக்குள்ள போறாங்க. காசாவை மொத்தமும் அனெக்ஸ் பண்றதுக்கான வேலைகள் நடக்க இருக்கு. அதுக்கான ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க செய்ய ஆரம்பிச்சோன்னா இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் தரப்புல இருந்து வருது. கரண்டா அதுக்கான வேலைகள் இன்டென்ஸா நடந்துட்டு இருக்கு. புறநகரங்கள், சிட்டிஸோட புறநகரங்கள்லாம் நாங்க எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சிட்டிஸ்குள்ள தாக்குதல் பண்ணி ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனா ஆல்ரெடி இஸ்ரேலோட வான்படை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல் இது தொடர்ந்து நடக்கிறது தான் காசால வாடிக்கையா. இப்ப திரும்பவும் அதிதீவிர தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா காசாக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. பதட்டம் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட்ல மிக பெரும் அளவுல இருக்கு. அந்த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காலையும் பதட்டங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் அசம்பாவிதங்கள், தொடர் அசம்பாவிதங்கள் அமெரிக்கால நடந்துகிட்டே இருக்கு. இதுல ஒரு ஆக்டிவ் ஷூட்டர், அதாவது மாஸ் ஷூட்டிங்னு முதல்ல சொன்னாங்க. ரீஜனல் ஹெல்த் நியூமென்ல வந்து பாத்தீங்கன்னா மாஸ் ஷூட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாஸ் ஷூட்டிங்லாம் கிடையாது. மாஸ் ஷூட்டிங்னா பல நபர்கள் துப்பாக்கி எட்டு வந்து தார்மாரா மாறி மாறி சுட்டுக்கிறது. ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா மாஸ் ஷூட்டிங்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் மாஸ் ஷூட்டிங் கிடையாது, சில நபர்கள் துப்பாக்கி எட்டன்னு சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கேம்பஸ்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கீங்கன்னா பத்திரமான இடத்துல போய் மறைஞ்சு பதுங்கி இருந்துக்கோங்க, ஹெல்ப் வர வரைக்கும் அப்படிங்கிறது போல எம்பரா ஸ்டேட் யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா இது போல சொல்லிக்கிறாங்க. அந்த பகுதியில தான் இது போல மாஸ் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா தொடர் அசம்பாவிதங்கள் அமெரிக்கால அப்படிங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த பதட்டம் அப்படிங்கிறது இந்த மிடில் ஈஸ்ட்ல மட்டும் கிடையாது, அடுத்தது அமெரிக்காவுக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்தது வெனிசுவேலா மேல ஒரு மிக பெரும் கண்ணா இருக்கு. நான் நினைச்சேன் மெக்சிகோக்குள்ள போவாங்கன்ட்டு, மெக்சிகோக்கு பதிலாக இப்ப நேர வெனிசுவேலாக்கே போயிடலாம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் பிளான் பண்ணிக்கிற போல இருக்குது. அடுத்து ஆம்பிபிஎஸ் இப்பெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ கொலம்பியா வந்து பாத்தீங்கன்னா வெனிசுவேலாவோட இணைஞ்சு
செயல்படுறதுக்கான திட்டங்கள்ல இருப்பாங்க போல தெரியுது. இப்போ வெனிசுவேலா வந்து பாத்தீங்கன்னா வெனிசுவேலாக்கு கொலம்பியா 25,000 வீரர்கள் அனுப்பியிருக்காங்க. இன்கேஸ் அமெரிக்கா ஏதாவது போர் தொடுக்குறாங்க அப்படின்னா வெனிசுவேலா வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் அளவுல ஸ்டபோனா நிக்கிறதுக்காக கொலம்பியா உதவிக்கு வந்திருக்காங்க. அடுத்த பிரேசிலும் உதவிக்கு வருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதனாலதான் பிரேசில்ல வந்து பாத்தீங்கன்னா லுலா அவர்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழுத்தங்கள் கொடுத்து பார்த்தாரு. பட் ஆனா அதெல்லாம் வேலைக்கால. இந்த ஏரியால பிராந்தியத்துல ஒரு போர் இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல அமெரிக்காவே இப்ப பதட்டத்துக்குள்ள மாற ஆரம்பிச்சிச்சு. நம்ம அப்படியே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்குள்ள போயிடலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா வியாதிகள் பல வகையான விஷயங்கள்ல வந்து பண்ண பரவிக்கிட்டு இருக்கு. இதுல இப்ப ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் குனியா ஃபீவர். இது நான் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது டிப்ளமோ படிச்சேன். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸா பரவிட்டு இருந்தது. வந்தா லீவ் போட்டுக்கலாம், முட்டி முட்டியா வந்து பாத்தீங்கன்னா வலிக்கும். பட் ஆனா அது அந்த டைம் படிக்கும்போது வேற மாதிரி. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீரர்களுக்கு எல்லாம் முட்டி முட்டியெல்லாம் வலி வருது, ரொம்ப ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாங்கன்னு எப்படி. அது போல சிக்கன் குனியா ஃபீவர் வந்து பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் ஆயிருக்காம ரஷ்யால. பாப்போம் இது எப்படி ஓவர் கம் பண்ணி வர போறாங்க ரஷ்யா அப்படின்னு. பலவிதமான வியாதிகள் வருது, இதுல சிக்கன் குனியாவும் வந்துருக்கு. அடுத்தது ஈவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவங்களோட மன மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இவங்க தரப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா மிலிட்ரி இன்ஸ்ட்ரக்டர்ஸை டிப்ளாய் பண்ணலாம். சீஸ்ஃபயர் வந்ததுக்கு அப்புறமா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம், சீஸ்ஃபயர் வந்ததுக்கு அப்புறமா சொல்லி கொடுக்கக்கூடிய நபர்களை டிப்ளாய் பண்ணலாம். பாதுகாத்துக்கிறதுல உக்ரைனே பண்ணிக்கிட்டோம், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான இன்ஸ்ட்ரக்டர்ஸை மட்டும் டிப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா ஈயோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்புல தான் ஸ்டேட்மெண்ட் வருது. மன மாற்றம். முதல்ல ட்ரூப்ஸ் அனுப்புவேன், நாங்க டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இதுவோட மன மாற்றம். அது மட்டும் இல்லாம யூரோப்பியன் லீடர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் 40 கிலோமீட்டர் பஃபர் ஜோனை வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிடலாம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல அப்படிங்கிறாங்க. எந்த பாயிண்ட்ல இருந்து பீஸ் அக்ரிமெண்ட் வந்ததுல இருந்து எந்த இடமோ அந்த இடத்துல இருந்து 40 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தா பஃபர் ஜோன். இந்த பஃபர் ஜோன் ரஷ்யா ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இதுல பெரிய காரணங்கள் இருக்கு. டொனஸ்கோ பிளாஸ்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த பகுதிகள்லாம் ரஷ்யா லிபரேட் பண்ணிட்டாங்க. டொனஸ்கு, லுகான்ஸ்கு, ஜாப்ரோசியா, கெர்சன் இந்த பகுதியெல்லாம் லிபரேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப 40 கிலோமீட்டர் அப்படின்னா எப்படி? யூரோப்பியன் யூனியன் கரண்டா இருக்கக்கூடிய லைன்ல இருந்து 40 கிலோமீட்டர் பின்தள்ளி போயிருவாங்க. அங்க ஒரு பஃபர் ஜோன் அமைச்சு அங்க இருப்பாங்க. ரஷ்யா இப்ப டொனஸ்கு, லுகான்ஸ்குலாம் பிடிச்ச பகுதியில இருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி போயிருவாங்க. சோ அது வந்து நோமேன்ஸ் லேண்டா இருக்கும். ஸோ இது போல ஒரு அக்ரிமெண்டா, இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ரஷ்யா ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்வி. கண்டிப்பா அது ஒத்துக்க மாட்டாங்க. பட் ரஷ்யா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து யூரோப்பியன் யூனியன் 40 கிலோமீட்டர் பின் தள்ளி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கேற்றபடி ஒரு செக்யூரிட்டி கேரண்டி வரக்கூடிய வாரங்களில் ஜெலன்ஸ்கி அவர்களும் பேப்பர்ல வந்துடும் அப்படிங்கிற சொல்றாரு. பேசிக்கிட்டு இருக்காங்க அதிகப்படியா. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனா உதவிகள், உக்ரைனுக்கான உதவிகள்ன்றது ஓடோடி வந்துகிட்டே இருக்கு. உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னலா 100 மில்லியன் யூரோ அளவுக்கான மிலிட்டரி எய்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சுக்கிறாங்க பெல்ஜியம் தரப்புல இருந்து. இதை உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். உதவிகள் ஒரு சைடு வந்துட்டு தான் இருக்குது. அடுத்தது நம்ம ஜெலன்ஸ்கி அவர்கள் பல ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இதுல மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெம்பில்லிங்க, ஸ்ட்ரென்த் கிடையாதுங்க, போதுமான அளவுக்கு பவர் இல்ல உக்ரைன் முழுசும் வந்து பிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது போல. பேச்சுவார்த்தைக்கு போய் எல்லாம் பேச அப்புறம் எதுக்குங்க சண்டை, பிடிக்க முடியாதுல்ல, சண்டை பிடிச்சே பார்த்துடலாம்ல அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவருக்கு இது போல ஒரு எண்ணங்கள் தோணி இருக்கு. அது மட்டும் இல்லாம பப்ளிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா சியூரிட்டி கேரண்டி எல்லாம் வாங்கிட்டாரு. அதாவது டிஃபென்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாம நேரா பப்ளிக்ல வந்து பண்ணா பஸ் ஏறி பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போய் அங்க கிரிமிட்டோரியம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வீரர்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நேரா போய் ஒரு பப்ளிக்கா விசிட் விட்டு பஸ்ல போய் விசிட் விட்டு உக்ரைனோட கேபிட்டலான கீவோட சிமெண்ட்ரியில வந்து விசிட் விட்டு பார்த்து எல்லாம் பண்ணலான்னு பார்த்தா அங்க ப்ரொட்டஸ்டர்ஸ், அங்க போலீஸ்காரங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் செஞ்சுக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக ப்ரொட்டஸ்டர்ஸ் அங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்றாங்கன்னா ஒரே இடத்துல அதிகமா புளிய தோண்டி மாசா பொழிச்சு வச்சிடறாங்களாம். இதோட குற்றச்சாட்டுகள் பலது வருது. ஏகப்பட்ட ப்ரொட்டஸ்ட், நிறைய விஷயங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. இந்த ஹைலைட்டான விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன், வதந்திகளா வரக்கூடிய விஷயங்கள். ஒண்ணு, ப்ராப்பரா வீரர்களுக்கு இந்த வீரர் இறந்துட்டாரு அப்படின்ற ரிசல்ட் இல்ல, அதுக்கு தனி ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இறந்த வீரர்களை ப்ராப்பரா பரி பண்ண மாட்டாங்கன்ற ப்ரொட்டஸ்ட் தனி நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மாசா ஒரு இடத்துல பரி பண்ணிடுறாங்க சோல்ஜர்ஸா அப்படிங்கிறதுக்காக ப்ரொட்டஸ்ட் நடக்குது. இப்போ மாசா ஒரு இடத்துல பரி பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி இல்லையா. இதுல ஒன்னே ஒண்ணுதான், அண்டர் கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போயிட்டு இருக்கும் இல்லையா,
ஏன்னா உக்ரைன் முழுவதுமே எந்த அளவுக்கு தண்ணி வசதி இருக்கு அப்படிங்கிறது பாக்குறோம். நம்ம இந்த மேப்ல பார்க்கும்போது பார்த்துட்டு இருப்போம், நம்ம மேப் வீடியோ பார்க்கும்போது. இது போல தண்ணி எல்லாம் வந்து பண்ணா பாதிப்படைய ஆரம்பிச்சிடும். இதனால மிக பெரும் வியாதிகள்லாம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இது எப்படியோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம ரஷ்யா இப்ப வரைக்கும் இந்த காலத்துல லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் உக்ரைனை ஓடிக்கிறாங்க, ரஷ்யா ஓடிக்கிறாங்க. இந்த அட்டாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றம் இல்லை, இருதரப்புலயே அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு இது போல இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டி இருக்குதா இல்லையா அப்படின்னு உக்ரைனோட அதிபர் சொன்னார் இல்லையா. அது போல இந்த லுகான்ஸ்க் டொனஸ்க் ரஷ்யாவோட என்ன பகுதி யோசிச்சு உள்ள வந்தாங்களோ அந்த பகுதிகளை அவங்க எடுக்கிறாங்களா இல்ல என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைக்கு போக போகுது, சுமூகமா பேசி முடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓரளவுக்கு தகவல்களை இந்த பதில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த போய் அவங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.